வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. ஆமாங்க, இருந்ததோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. நாளாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாளாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோம் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்வரம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு, yes Lord, ஆமாங்க, அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகாவும் நீ பெருகாவும், நான் சிறுகாவும் நீ பெருகாவும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்வரம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்வரம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். ஆமென். கல்வாரி ஸ்நேகம் நம்முடைய இருதயத்தில் கரைக்கிறதா இருக்கிறது இல்ல. லாஸ்ட் ஸ்டான்ஸால நான் சிறுகவும் நீர் பெருகவும் போட்டிருக்குல்ல. என்னைக்குமே மனிதர்கள் எப்பவும் ஒன்றை விரும்புவாங்க இல்ல. என்ன? எல்லாரும் என்னைய என்ன பண்ணும்? பெருமையா பெருசா பேசணும், பெருமையா பேசணும் இல்ல. ஆனா இதற்கு எடுத்துக்காட்டாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் என்னுடைய எம்டிஏ கிளாஸில் வந்து எனக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதுலேருந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதில் அது நிறையா டைமு அதை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும் அதில் ஒரு சில வார்த்தைகள் என்னை வந்து ரொம்ப தொட்டுச்சு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை பவுல் சிறைச்சாலையிலிருந்து இதை எழுதுறாரு. எப்படின்னா பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுகிறாரு. எழுதும்போது ஃபர்ஸ்ட் இதில் வந்து கண்காணிங்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுறேன் அப்படிங்கிறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. 2ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றை வந்து நாடணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா 3ஆம் வசனத்தில் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அதாவது என்ன நான் மேன்மையா எண்ணாம மற்றவர்களை நான் என்ன பண்ணணுமா? மேன்மையான. ஆனா நம்ம என்ன, இவனெல்லாம் என்னடா அப்படின்னு தான் நம்ம மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்மளை நம்ம மேல உயர்த்தி மற்றவர்களை ஏளனமாய் நம்ம பார்க்கிறோம்ல. அதுக்கு எக்ஸாம்பிளாக அடுத்த கீழே போட்டிருக்கு 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஸ்நேகத்தில் உங்களிடத்தில் இருக்க கடவுது அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி? சிலுவையின் மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் தம்மை தாமே தாழ்த்தினாரா? நம்மகிட்ட இருக்கா? அடுத்தது படிங்களேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன எப்படி போட்டிருக்கு? தம்மை தாமே தாழ்த்தினால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்றாரு? அவரை உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். எனக்கும் உங்களுக்கும் ஜெயம் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? when we ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்துறோம் அப்படின்னா, ஐயோ நான் ஒண்ணும் இல்லைங்க, நான் அதுங்க குப்பைங்க, அந்த தாழ்மை அல்ல. ஆண்டவருக்கு உள்ளாக நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, நான் ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே நீங்க தான்ப்பா அப்படின்னு நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்னை உங்களை உயர்த்துகிறார். ஆமென். அதுக்கு இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அடுத்த வசனம் இன்னும் நல்லா இருக்கும், நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் என்னை உங்களையும் தாங்கி நடத்துகிறார். கர்த்தரே என்னுடைய பலனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லலாமா? ஜெயம் கொடுக்கும். ஆமாங்க, கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும்
செய்றோம்ப்பா சொல்லலாமா? ஜெயம் கொடுக்கும். Oh yes Lord. Yes Jesus. இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தோனியா. ஆமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தோனியா. வார்த்தையில நாங்க உயர்த்துவோம்ப்பா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாக கர்த்தர் என்னை உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா அவ்வளோ நன்மைகளை எனக்கு உங்களுக்கும் செய்திருக்கிறார். எழுந்திருக்கலாமா அப்படியே? ஓ ஜீசஸ். நம்பிக்கை தேவன் நன்மைகளை அளிக்கிறவர். வார்த்தையை அனுப்பி அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். ஆமென். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். சொல்லலாமா? நம்பிக்கை நம்பிக்கை தேவனே நன்மைகள் நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஆமாங்க, அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடு அப்பா. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாங்க, ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை தேவனே உன்னை தேவனே அப்பா உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. Yes Lord. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆமாப்பா. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு குரல் கொடுத்து பதில் கொடுத்து, துயரத்தில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு உங்களுக்கு ஆறுதலை கொடுத்தார்ல, உதவி கரம் நீட்டினார்ல. கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் உதவி கரம் நீட்டுகிறவராக
பெரியவனாக்கி என்னை உங்களையும் அவருடைய காருண்யத்தினால உயர்த்தி வைத்திருக்கிறாருங்க. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கை எனது விளக்கு எரிய செய்வீர் இரவை பகலாக்கினீர். சொல்லலாமாப்பா? எனது விளக்கை எனது விளக்கை எரிய செய்கிற தேவன் செய்தி இரவை பகலாக்கினீர். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சரளாமா பாப்பாத்து எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான். ஆமாங்க, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் 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 துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான். ஆமாங்க, ஆறுதல் அவர் ஒருவர் தான். தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் சொல்லலாமா? தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே ஆறுதல் நீதானையா. ஆமாங்க, தூயவர் தூயவரே. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன்
அழுகுரல் கேட்டீரையா. ஆமாங்க, துயரத்தில் கூப்பிடும் பொழுது துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தா. குனிந்து அப்பா, எஸ் லார்ட், பெரியவனாக்குனீங்களப்பா, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, சலலாம குனிந்து தூக்கினீரே, குனிந்து அப்பா, எங்களை தூக்கி விடுகிற தேவன் நீங்கப்பா. பெரியவனாக்கி விட்டீங்களே உம்முடைய காருண்யத்தினால். Yes Jesus, உமது காருண்யத்தா. பெரிய தூக்கினீரே. Oh, yes Lord, hallelujah, amen. குனிந்து தூக்கினீரே. Hallelujah, amen, hallelujah, 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 hallelujah, amen, hallelujah. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Jesus, hallelujah. உமக்கு நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் சாரோனின் ரோஜாவாக, அழகுள்ளவராக, பழுதற்ற இரத்தமாக, தேவ ஆட்டுக்குட்டியானவராக என்னை உங்களை மீட்டுக் கொண்டார். பல நேரங்களில் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில உறவுகள் பிரிந்து போன நிலையிலும் அவரே எனக்கு உங்களுக்கும் துணையாக இருந்து அன்பாயிருந்து நடத்தி இருக்கிறார்ல. வியாதியின் நேரங்களிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளிலும் அவர் தழும்புகளால் சுகமாக்கி நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்ல. ஆண்டவர் பாப்பா, நீ சாரோனின் ரோஜா ஆண்டவரே, என் ஆத்தும நேசர் நீங்க ஆண்டவரே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டி. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லமா, அழகுள்ளவர் நீ அப்பா, அழகுள்ளவர், 10,000ங்களிலும்
நண்பர்கள் என்னை வெறுத்த நாளிலும் அவர் துணையாக வந்து நின்னத, அவருடைய அன்பை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. துணையாளராக, துன்பத்தில் தாங்கும் மனவாளராக என்னோடு உங்களோடு இருந்தார்ல. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளர். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே. சொல்லலாமா? ஹோசன்னா இயேசுவே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையில் நம்பிக்கை இலக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசு. பரிகாரியே இயேசுவே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சொல்லலாமா? ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓசன்னா இயேசுவே, உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஓசன்னா, ஓசன்னா இயேசுவே, உன்னத தேவன் நீங்கப்பா. Yes Jesus, தாவீதின் மைந்தனே. ஓசன்னா, ஓசன்னா உமக்கே, உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. Hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, hallelujah. Hosanna, hallelujah. உன்னத தேவனே, hallelujah. தாவீதின் மைந்தனே. Amen, hallelujah, hallelujah. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நாமே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறாருங்க. கர்த்தருக்கு முன்பாக
அப்பா நாங்க வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. நீர் பெருகணும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே. ஆண்டவர் என்னை உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றிருக்கிறார். எதனால தெரியுமா? அவர் என்னோடு உங்களோட இருக்கிறதுனால தாங்க. இல்லைன்னா நானும் நீங்களும் விசேஷித்தவர்களா இருக்கவே முடியாது. அவர் என்னோடும் உங்களோடும் இருப்பதனால, அவர் உறவாடுவதனால, அவர் என்னோடும் உங்களோடும் கூடி இருப்பதனால, என்னுடைய இருதயத்திலே உங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்வதனால, நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் கர்த்தர் விசேஷித்தவனாக உயர்ந்த இடத்துல ஸ்தானங்களை வைத்திருக்கிறாருங்க. ஓ எஸ் லார்ட், ஹோசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. எஸ் லார்ட், ஓசன்னா இயேசுவே, ஆமென். தாவீதின் மைந்தனே, ஆமென். ஓசன்னா, எஸ் லார்ட், ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னதரே, ஓசன்னா தாவீதின் மைந்தவரே. கர்த்தர் உயர்ந்தவர். நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்னை உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். என்னை உங்களையும் அவர் விசாரிக்கிறார். அப்படினால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சிருக்கேன்னு சொல்றார். நம்முடைய கவலைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட தந்துட்டோம்னா, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்றாரு. நான் உன்னிடத்துல வந்து நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் உன்னதவர். அவர் சகலத்தையும் சர்வத்தையும் ஆளுகிற தேவன். அவருடைய சமூகத்தில் நம்ம வந்து நிற்கும் பொழுது, நம்ம உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என்னை உங்களையும் மாற்றி தேற்றி, என்னை உங்களையும் உருவாக்கி, என்னை உங்களையும் அழகா மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லப்பா. நாங்க உண்மை மாத்திரம்தான் நாங்க நம்பி வந்திருக்கிறோம். உண்மையே நம்பி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லான்னு வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு உண்மை விட்டா யார் உண்டுப்பா? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. எஸ் லார்ட், நாங்க எங்க ஓடுவோம்ப்பா? எங்க போய் நிப்போம்? எங்க போனாலும் உம்மிடத்திலே நாங்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க உங்களிடத்திலே வந்து நிக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுதுகொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மீதியான வேளையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. பேசுகிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டும். எங்களுடைய இருதயங்களை அது ஊடுருவி பாயட்டும்ப்பா. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா.
வாசிக்கும்படியான சங்கீதம் 129. சங்கீதம் 129 ஆரோகண சங்கீதம். என் சிறு வயது